வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டக்குன்னு உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ரவா லட்டு சரியாகவே பண்ண வரமாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக இது போல் சாஃப்டாக ஜூஸியாக சூப்பரான ரவா லட்டு உங்கள் வீட்லேயும் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே நம்ம 2 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கோங்க. நல்ல வறுத்த ரவை. நம்ம எடுத்து தனியா வறுக்கெல்லாம் கிடையாது. நம்ம நார்மலா ரவை வறுத்த ரவைன்னு வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ரவை 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவிய கொப்பரை பொடி. கொப்பரைய தோல் நீக்கிட்டு மிக்சர் ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல கொடுத்தீங்கன்னா இது போல துருவலாட்டம் வந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை துருவலை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஏடோட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் ரவை எடுத்திருக்கோம், அதனால நம்ம 3 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பால் ஏடு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்திடலாம். இது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, பச்சை பால் சேர்க்க வேணாம், காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே ஊறட்டும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமா இந்த ரவை வந்து நல்லா பாலில் ஊறிடுச்சு. நல்ல பாலில் ரவை நல்லா ஈர்த்துடுச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே நம்ம ஒரு அடிகனமான கடாய் எடுத்துருக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்திக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்திக்கணும். இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கனால 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த நெய் சூடானதும் இதில் வந்து முந்திரியை சேர்த்திடலாங்க. முந்திரியை சேர்த்தி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ முந்திரி பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. இது போல் வலைக்கரண்டியில் வச்சு இது போல் நம்ம வறுத்து எடுத்தோம்னா ஈவனாக வறுபடுறோம், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் பபிள்ஸ் சட்டை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப கருத்து போயிடும். பாருங்கள், நல்லா உப்பி வந்ததும் இதை எடுத்துடலாம். இப்போ நெய் பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது, அதனால நம்ம இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த ரவை இருக்கு இல்லைங்களா, ஊற வச்சிருக்க இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நம்ம ஏன் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணோன்னா, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கையில் ஆவி அடிக்கும். ரெண்டாவது அப்படி சூடு வச்சுக்கிட்டேன், கடாயோட ஹேண்டில் பக்கம் நம்ம லைட்டாக சூடு பட்டுருச்சு. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ரவையெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். சூடாக இருக்கும்போதே போட்டுட்டோம் அப்படின்னா தெரிக்கும் நமக்கு, அதனால தான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். ரொம்ப அதிக கொதி நிலையில் சேர்த்தோன்னா ஒரு பக்கம் மட்டும் ரவை எல்லாம் நல்லா வெந்துடும். அதனால தான் மிதமான சூட்டுக்கு நெய் மாறினதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அவ்வளோ டைம் இல்லைங்கிறதுனால நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் வறுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். இதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு அடி பிடிக்காது, சேம் டைம் வந்து ஈவனாக குக் ஆகும். பொதுவாக எல்லா ஸ்வீட்டுக்குமே அடிகனமான பாத்திரம் எடுத்து செய்கிறது தான் ரொம்பவே சிறந்தது. ஸோ இதை வந்து நம்ம நல்ல உதிரியாக வர்ற வரைக்கும் வறுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு ரவா லட்டு செய்ய வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செய்திடலாம். நம்ம ஸ்டீல் கரண்டியை யூஸ் பண்ண வேணாம். இது போல் மரத்தினால் ஆன கரண்டி இல்லாட்டி சிலிகான் ஸ்பேட்சுல யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ரொம்ப நேரம் கலக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தணல் வந்து சூடு ஏறி கை ஹேண்டிலுக்கிட்ட வந்துடும். அப்புறம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. நான் எப்போவுமே எந்த ஒரு பலகாரம் செய்கிறதா இருந்தால் இது போல் மரக்கரண்டியில் தான் வச்சு செய்வேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நமக்கு கலக்கறக்கும் ஈஸியாக இருக்கும்,
சேம் டைம் உங்களுக்கு கைப்பிடி வரைக்கும் சூடு ஏறாது. கொப்பரை துருவல் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் வீதம் சேர்த்திக்கோங்க. கொப்பரை இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலையே பட வேணாம். நீங்கள் தேங்காய் உடைப்பீங்க இல்லைங்களா, அது சிரட்டையோடவே ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் உடைச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் விட்டீங்க அப்படின்னா அதோட ஈரத்தன்மை மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். அப்புறம் உங்களுக்கு கொப்பரை தேங்காய் மாதிரி ஆகிடும். நான் மேக்ஸிமம் கொப்பரை அப்படி தான் செய்வேன். இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் நம்ம உருண்டைகளை பிடிச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு ஸ்வீட்டே செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக இந்த ரவை உருண்டையை பிடிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்படும் ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க உருண்டைகளை. இப்போ இந்த உருண்டைகள் எல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக டெலிஷியஸாக நம்ம சிம்பிளாக ரவா லட்டு செய்தாச்சு. இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. நம்ம செய்த இந்த ரவா லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.